Kareem to everyone. இந்த இஃப்தார் லாக்ல நம்ம இப்போ ஜஃபியோட ஸ்பெஷல் வெஜ் திவானி ஹந்தி எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். வெஜ் திவானி ஹந்தி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு மண் பானையில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை நேராக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிய வெங்காயம் வந்து நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். நிறையா நல்லெண்ணெய் இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேஷ்யூநட்டும் பாதாமும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் க்யூபாக வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ இந்த ரெசிபியோட மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரே பவுலில் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகா 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு ஸ்மால் பீசஸ் 2, ஒரு பூண்டு வந்து ஒரு 4 பற்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனது பிற்பாடு நல்லா இதை கிரவுண்ட் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் பண்ணும் போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக கிரவுண்ட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. again to the same bowl இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஈவன் மஷ்ரூம், பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். சைடில் எடுத்து வைக்கிற பிஸ்னஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம பேனில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த லெஃப்ட் ஓவர் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பூண்டும் பொடியாக ரவுண்டாக கட் பண்ண பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி வதக்குறோம். பயங்கரமான வாசம் வர்றது. ஸோ அது கூட இப்போ ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 to 4 கிராம்பு, வேணும்னா 2 ஏலக்காய் இதெல்லாமும் நீங்கள் சேர்த்துட்டு 1 டைம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளோட மசாலா கான்செப்ட்ஸ் இங்கேயே வந்து முடியுது. இதையும் நல்லா அப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி செம்மையாக அதை கொதிக்க விடுறோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த ஆனியன், டொமேட்டோ இன்ஃப்யூஸ்டு மசாலா வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அது கூட நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லியை வச்சு கார்னிஷ் பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் திவானி ஹந்தி ரெடி ஆகிடுச்சு. புலாவ், சப்பாத்தி கூட எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து செமையான நொங்கு ரெசிபி பார்க்கலாம். நல்லா நொங்கை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூபையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறது கீழே ஆல்ரெடி பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஷ். சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் situations are very worse and outside. ஸோ அதனால் stay home, stay safe, be happy with your family.